மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏம்மா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இப்போ மாமா அவரோட முகம் வந்துச்சு. அந்த மனுஷனுக்கு உடம்பு முடியாம போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அம்மா நல்லா யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஆளுங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டதுனால தானே உங்க உடம்புக்கே வந்துச்சு. இப்போ தேவையில்லாத விஷயத்த மாமா கிட்ட பேச போய் அவரோட உடம்புக்கும் வந்துச்சு. பாருங்க, இப்போ 2 பேருக்கும் மன வருத்தம், உடல் கஷ்டம். நீங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் தடுத்துருக்கலாம்ல. டேய், நான் அந்த சிரிக்கி கிட்ட கோவப்பட்டு கத்துனது கூட அனாவசியம்னு வச்சுக்கோ. ஆனா செல்வ விஷயம் பேசுனது எப்படி அனாவசியமாகும்? அம்மா, இந்த விஷயத்த மாமா கிட்ட போய் பேசினது தான் அனாவசியம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் முடிஞ்சு போன கதையாச்சேம்மா. செல்வம் தான் மாட்டேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நிக்க வச்சு திட்டானே. அவனை வேற படிக்கணும்னு ஆசைப்படுது. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? செல்வம், இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னா அது உன் கையில் தான்டா இருக்கு. நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? அம்மா தான் புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கிறது அம்மா என்னைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அம்மா இதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பாரு, ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா, எல்லாம் சரியாயிடும். அரே கண்ணா, செல்வா, மாணிக்கம் சொல்றதுக்கு சரின்னு சொல்லுப்பா. உங்க அம்மாவுக்கு இப்படி அடிக்கடி உடம்புக்கு முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு கவலை தாண்டா. நீ மட்டும் அவன் சொல்றதுக்கு சரின்னு சொல்லு. அப்படியே அழகு ராணிகளா கொண்டு வந்து வரிசையில நிறுத்திடுவான்டா. நல்லா சொல்லு கலவி. இவன் ஒத்துக்கிட்டானா நான் எதுக்கு மத்தவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்கணும்? தப்பு பண்ணவ தெனாவிட்டா இன்னொருத்தவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? அந்த சிரிக்கு முன்னாடி இவன் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? செல்வம், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு உங்களுக்காக இல்லைனாலும் எங்க எல்லாருக்காகவுமாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும் செல்வம். என்ன நீ பேசுறீங்க? இப்ப நடந்த கல்யாணம் மட்டும் எனக்காக நானே பார்த்தா பண்ணிக்கிட்டேன். நீங்களாம் சொல்றீங்கன்னு உங்களுக்காக தலையாட்டி நடந்தது தானே இந்த கல்யாணம். ஒரு தடவை உங்க எல்லார் பேச்சையும் கேட்டு தலையாட்டினேன். என் தலையில் இடி வந்து விழுந்துச்சு. அந்த வேதனையில இருந்து நான் இன்னும் வெளியில வரல. இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நடமனமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் உங்களுக்காக ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுல ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பணமா தான் வருவேன். அப்ப என்ன பண்ண போறீங்க? அண்ணா, இது பாருங்க, முடிவா சொல்றேன். இனி ஒரு தடவை இந்த வீட்டில் என் கல்யாணத்தை பத்தி யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. மீறி பேசுனீங்கன்னா என்னை உயிரோட குழிக்குள்ள இறக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே ஒரு தடவை பிரச்சனையாகி நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். மனசு கேட்காம திரும்பி வந்துட்டேன். இனி ஒரு தடவை போனேன், சத்தியமா வரமாட்டேன். போனமா கூட வரமாட்டேன். ஏய், கோபி வந்துட்டான். எல்லாரும் வாங்க போய் கேட்போம்.
கோபி 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 டேய் கோபி 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 இங்க தான் இருக்கியா? இங்க இருந்துட்டு தான் என்னன்னு கேட்காம இருக்கியா? சரி, என்ன மாமா? மாமாங்கிறது ஞாபகத்துல இருக்குல்ல? இது என்ன கேள்வி? இவன் யாரு? உன் அண்ணன். இவன் யாரு? உன் மச்சனை. இவங்க 2 பேரும் யாரோ மாதிரி நடந்துட்டு இருக்க? என்ன மாமா அந்த சொல்றீங்க? போஸ் யாரு? அவனை போய் அண்ணன் சொல்லி அள்ளி விட்டுட்டு இருக்க? நல்லா அப்படி கேளுங்க, அப்பவாது அவனுக்கு உரைக்கட்டும். மாப்பிள உரைக்கிறத பத்தி என் பொண்ணு சொல்றான். அவன் இப்பதான் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கான். குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மாப்பிள. போங்க, சாப்பிட்ட அப்புறம் பேசுங்க. அதான் வழக்கமா நாடகம் போடுவீங்களா? போங்க. மாமா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் எவ்வளவு வருத்தத்தில் இருக்கோம் தெரியுமா? கோபி, உன் பொண்டாட்டியுடைய அக்கா புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக போஸ் வேலைக்கு வச்சுக்கிட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா? சும்மா புரியாம பேசாதீங்க மாமா. யாரு புரியாம பேசுறாங்க? என் புருஷனோட படிப்பு என்ன, அவர் அந்தஸ்து என்ன? இந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வேலை கிடைப்பாங்களா? அவர் எதுக்காக வேலையை விட்டு எடுத்தீங்க? ஏண்டா, அந்த போஸ் பைய பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பேசிவிட்டா. என்ன எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? என்ன மட்டும் இல்லடா, உங்க அக்காவையும் தான் பேசினா. அவனுக்கு என்னங்க வந்தது? அக்காவை பேசினா என்ன, அவனுக்கு எங்க உரைக்க போகுது? அவனுக்கு இப்பெல்லாம் அவன் பொண்டாட்டி மட்டும்தான் தெரியுது. மத்தவங்க எல்லாரையும் அவன் எப்பவும் மறந்துட்டானே. அக்கா, எனக்கு எல்லாரையும் தெரியும்க்கா. உங்க எல்லாரையும் அப்பாவின்னு என்னை நம்ப சொல்றீங்களா? இந்த சண்டே நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருந்திருப்பீங்க. டேய் கோபி, எதுக்காகடா எங்களையே குறை சொல்லிட்டு இருக்க? இவங்களை விட அவன் எந்த விதத்துல வசதி? அவனுக்காக இவங்களையும் வெளியே அனுப்பிச்சா? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க மாமா. போஸ் என்ன விஷயத்துக்காக நான் இவங்களை வேலையை விட்டு வெளியில அனுப்பல. இவங்க தொழில கரெக்டா இல்ல, அதனால வெளில அனுப்பிச்சேன். டேய் அபாண்டமா படிய போடாதடா. அப்படி நான் என்னடா வேலையில் கரெக்டா இல்ல? வேலை தான் முக்கியம் நினைச்சிருந்தீங்கன்னா கார்மெண்ட்ஸே வேலையை பார்த்துருக்கணும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்து அண்ணியோட உட்காந்து பழைய சாதமும் வத்தலும் சாப்பிடணும் நினைச்சிக்க கூடாது. அப்படி ஆசைப்பட்டு எதுக்கு வேலைக்கு வரணும்? வீட்டில் இருக்க வேண்டியதானே? டேய் கோபி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா. சரி விடுங்க, இது சின்ன விஷயம் தான். அதோட பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. கார்மெண்ட்ஸ்ல சரக்கு அனுப்புறதுக்காக பேக் பண்ணி வச்சதெல்லாம் பிரிச்சு எடுத்து வெளில எடுத்து போட்டிருக்காரு. டேய் அப்படி நான் எதுவுமே பண்ணடா. டேய் என்ன நம்புடா. டேய் சும்மா நடிக்காதீங்கண்ணே. இந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட வேணாம். இதாண்டா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தா இதான் கதி. அப்படி நீங்க இருந்தா தான் பரவாயில்லையே. அப்படி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே. டேய் கோபி, இந்த கதை சொல்றவெல்லாம் வேணாம். எந்த காரணமும் சொல்லாம மறுபடியும் இவங்கள வேலைக்கு சேர்த்துக்கோ. இல்லைன்னா சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். நான் மூத்தவன், அறிவாளி, சொல்றேன் கேட்டுக்க. சாரி மாமா, இப்ப நான் எடுத்த முடிவுல இருந்து மாற போறது இல்ல. சொன்னது சொன்னதுதான். பாருங்க எப்படி பேசுறாங்க. அதானே, இந்த கோபிக்கு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை தெரியுதா? என்னங்க எப்படி? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய், ஏன்டா எல்லாருடைய வாயை அடக்குற? சரி, உன் மனசுக்குள்ள என்னதான் இருக்கு அதை சொல்லு. சொல்லட்டுமா? நான் நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க யாரையுமே அண்ட விடாம எல்லாரும் விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க. கோபி, ஓ என்ன சரிதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற ஜென்மங்கள் நினைக்கலையே. ஏமாம்மா, உங்க பையன் பண்றது எல்லாமே சரிதான் சொல்லுவீங்களே, அப்ப இதுவும் சரிதானா? மாப்பிள, உங்களை மாதிரி ஆத்திரப்பட்டு வார்த்தையை என்னால கொட்டிட முடியாது. அவன் பண்ற தொழில், அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, அது அப்படிதான் இருக்கும். டேய் கோபி, நீ உன் சொந்தக்காரங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய். அதை நாங்கள் ஒன்றும் கேட்கல. அந்த போஸுக்கு என்ன பதவி வேணாலும் கொடு, அதான் நாங்கள் கேட்க முடியாதுன்னு ஆயிப்போச்சு. என்ன சொல்றீங்க? டேய் கோபி, அந்த போஸுக்கு வேலை கொடு, சம்பளம் கொடு. அதை நாங்கள் வேணான்னு சொல்ல. எதுக்காக அவங்கள கொண்டாந்து நம்ம வீட்டில் குடி வைக்கணும்? அவங்க தனியாக இருந்துட்டு போட்டுமே. கரெக்ட் மாமா. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் கரெக்ட். இது வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்த தப்பு. இந்த வீட்ல இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆனவன எல்லாரையும் தனித்தனியா வச்சிருந்திருக்கணும். இல்ல எனக்கு கல்யாணம் ஆனவனா விஜய் அப்பாவும் கூட்டிட்டு நான் தனியா போயிருந்திருக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தீங்களா, அதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு. ஓஹோ, அப்படியா? ஏண்டா கோபி, உன் அகராதியில உன் கூட பிறந்தவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். கட்டிட்டு வந்த வீட்டில் இருக்கிற கழுதைகளுக்கு கூட மரியாதை கொடுப்பேன். உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி புருஷமாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன். அப்படிதானே? ஆமா, அது அந்த கழுதையும் அக்கா புருஷனும் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. பார்வஜி, உன் புருஷன் எங்களை சமையல் அறையில் இருக்கிற கறித்துணி மாதிரி நினைக்கிறான். டே கோபி, வேணாம்டா. என்னைக்கா இருந்தாலும் எங்களுடைய உதவியெல்லாம் உனக்கு தேவை. போதும், நிறுத்திக்கிங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதை அப்படியே நடத்தி காட்டிடுவேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? எல்லாரும் தனித்தனியா போக வேண்டியதுதான். தாத்தா வரட்டும்டா. தாத்தா வந்தோடனே வீட்டுக்குள்ள போயிடலாமா? தாத்தா வந்து சரியா? தானே உங்க அப்பா வராரு பாரு. பாருமா, தாத்தா வந்தாச்சு. பாருமா, தாத்தா வந்தாச்சுமா. உள்ள போயிடலாமா வீட்டுக்குள்ள? சரிம்மா.
இங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம வேண்டாடா சாமி, வேண்டாம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுதான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். என்ன மாமா? எல்லாம் தெரியும்டா. அந்த அதிர்ச்சியில தான் இடிச்சு போய் உட்காந்துருக்கிறேன். என்ன நடந்துச்சு என்ன நடக்கல எல்லாம் தெரியும். பாவம்பா நீங்க நொந்து போய் நீங்க வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியுது. நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? விஜி வீட்டுல இருக்கிறவங்க பண்ற கூத்தும் கொடுமையும் பார்த்தா மனசு எப்படிப்பா நோகாம இருக்கும்? எல்லாம் விவரமா கேள்விப்பட்டுதானே நொந்து போய் வந்திருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா பண்ணாலுங்க. அங்க இருக்கிற ஆம்பளைங்க ஒவ்வொருத்தரும் பொம்பளைங்க மாதிரி, அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி. என்ன பாடுபடுத்திட்டாங்க. அப்பா மத்தவங்களை விடுங்கப்பா. இந்த வீட்டுல பிறந்தவ என் கூட பிறந்தவ விஜி. அவ பேசுற பேச்ச கேட்டு கண்டிப்பா நீங்க மனசு ஒடிஞ்சு போய் தான் வந்திருப்பீங்க. எனக்கு தெரியும்ப்பா. அவளுக்கு அவ புருஷன் சம்பாதிக்கிறாங்கிற தெனாவெட்டு திமிரு. அதை விட என் புருஷன் அவ புருஷனை நம்பி இருக்கிறாங்கிற எகத்தாளம். அதான் அவ இந்த அளவுக்கு ஆடுறா. அப்பா பழைய விஜி பூனைக்குட்டி மாதிரி இருந்தா, ஆனா இப்ப இருக்கிற விஜி 2 சுத்த சதை போட்டு அளந்து அளந்து பேசுறா. சிங்காரிச்சி சபையில வச்சு மூக்கறுத்த மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. சிவனே நான் நம்ம வீட்டுல இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபி தான்ப்பா. உடம்பு சரியில்லாத மனுஷனை வா வான்னு கூட்டிட்டு போய் கூட என்னையும் கூட்டிட்டு போய் அந்த குரங்கு கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு என்னன்னு அவர் பாட்டுக்கு வடக்கே போயிட்டாரு. இப்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? அவங்க வீட்டுல இருக்கிற கழுதைங்களோட புத்திய பத்தி கோபிக்கு தெரியாது. அந்த கோபி அமுக்குளித்தனமா எங்களை கொண்டு போய் விட்டுட்டு போனார்ல. என்னத்த சொல்றது? அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியமா போச்சு. அந்த மனுஷனை விடுங்கப்பா. இவ இந்த விஜய் இந்த சின்ன நாயி என்ன பேச்சு பேசுறா? அம்மா உன்னால எப்படி வாய் குசம் இப்படி பேச முடியுது? அப்போ உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் கோபி தான் காரணமா? எல்லாம் கோபி பண்ண தப்பா? ஆமா கோபி பண்ண தப்புதான். உன் புருஷன் வேலை வெட்டி இல்லாம உள்ளூர்ல சுத்திக்கிட்டு இருந்தானே, அப்ப விஜய்கையை பிடிச்சுக்கிட்டு உன் புருஷனை விட்டு என் புருஷனுக்கு ஏதாவது வேலை பண்ணி வைன்னு கேட்டியே. அந்த வார்த்தைக்கு மரியாதை வச்சு கோபி தன்னோட கம்பெனிலேயே போஸுக்கு வேலை போட்டு கொடுத்தான் பாரு, அது கோபி பண்ண தப்பு. அப்புறம் உன் புருஷனால ஒரு பிரச்சனை வந்தப்ப கோபி போஸுக்கு பறிஞ்சிட்டு வர போய் 2 பேருக்கு வேலை போச்சு. அப்புறம் அவங்க முதலாளி கோபியை மட்டும் கூப்பிட்டு திரும்ப வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னப்ப மாட்டேன் போஸும் வந்தாதான் வருவேன்னு சொன்னாரே, அது கோபி பண்ண தப்பு. அப்புறம் மறுபடியும் போஸ் வேலை இல்லாம நின்னப்ப இவன் எதிர்காலம் என்னமா இருக்குன்னு நம்ம எல்லாம் தத்தளிச்சப்ப கவலைப்படாதீங்க போஸோட எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம் அவர் சொன்னார்ல, அதுவும் கோபி பண்ண தப்பு. சொன்னதோட நிக்காம தானே ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சப்ப பலுவுல வந்து உன்னை ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கன்னு கூப்பிட்டு போனார் பாரு, அது கோபி பண்ண தப்பு. உனக்கு போஸுக்கு என்ன சம்பளம்னே தெரியாது. ஆனா அந்த கோபி வீடு தேடி வந்து எண்ணி எண்ணி போஸுக்கு சம்பளத்தை கொடுத்ததும் இல்லாம வந்த லாபத்துல இந்த அவன் பங்குன்னு கொடுத்தாரே, அதுவும் கோபி பண்ண தப்பு. ஏய் அவர் கொடுத்த பணத்தை எண்ணி எண்ணி வாய்கிழிய சிரிச்சு வாங்கிட்டு நாட்கள நரம்பெல்லாம் முன்னால எப்படி எப்படி பேச முடியுது? சொன்ன மாதிரி தின்னேரம் கோபி தப்பு பண்ணாரு. அதெல்லாம் தப்பு இல்லடி. கோபி பண்ண ஒரே தப்பு, அவர் சூரத்து போகும்போது பேசாம போஸ மட்டும் கூட்டிட்டு போகாம ஐயோ பாவம் காமாலையில விழுந்து செத்து பிழைச்சிருக்காரு, அன்னி கூட வாங்க உங்க கையால பத்தி சாப்பாடு பண்ணி போடுங்கன்னு உன்னையும் கூட்டிட்டு போனாரு பாரு, அதுதான் கோபி பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு பிடிச்சது அந்த வீட்டுக்கு சனிய. அவர் என்னத்த கேட்டாரு? அன்னி ரொம்ப நல்லவன் நினைச்சு கூட்டு போனாரு. அவருக்கு புரியலையே இந்த தானத்தோட உத்தம குணம். தெரியுமா? எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பேசுவீங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சப்புறமும் கூட நீங்க என்னதான் தப்பு சொல்லுவீங்க, குறை சொல்லுவீங்க தெரியும். ஏன்னா எப்பவும் நான் தான் இங்க இழிச்சவாயே. அந்த கோபி தான் உத்தமரு. அவர்தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க தெரியும். பயமுறி எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா நீ மட்டும் என்ன கோணமால யோசிக்கிற? ஏய் சனியனே சை. மாமா உண்மையை சொல்றேன், எனக்கு வந்த கோபத்துக்கு அவளை அங்கேயே கொலை பண்ணி போட்டு வந்திருப்பேன். அதான் அழுக்கு துணியை வீச மாதிரி வீசிட்டு போறதுக்காக வந்தேன். நாளைக்கே மெட்ராஸ் பண்ணா நான் நிம்மதியா இருக்க முடியும். மெட்ராஸ்கா எதுக்கு? ஏய் என்னடி என்ன புதுசா கேக்குற? இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் போறப்பலாம் எதுக்குன்னு கேட்டுட்டு தான் இருந்தியா? முன்னெல்லாம் நீங்க எதுக்கு போறீங்கன்னு தெரியும், இப்ப எதுக்கு போறீங்கங்கற. ஏய் உனக்கு மூளைக்கு இருக்கிற புத்தி போச்சா?
இனிமே நீங்க அந்த கார்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டாம், அந்த கோபி கிட்ட வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். இத நான் அந்த கோபிக்காக ஒண்ணு சொல்லல, இந்த வீட்டை பிறந்த மகாராணி இருக்காளே விஜி, அவளுக்காக தான் சொல்றேன். அவ தயவுல நம்ம பொழைச்சோம், அவ சாப்பாட்டுல நம்ம வயித்த வளர்த்தோங்கிற பேச்சு அவமானலாம் இனி நமக்கு வேணாங்கிற. அந்த கோபி கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணத்துல கேட்டு வாங்குங்க. பட்டதெல்லாம் போதும், இனிமே அவங்க சங்காப்தமே நமக்கு வேண்டாம் சாமி. என்ன பேச்சு பேசுற? டேய் பொம்பளையாடி, பொம்பளையாடி நீ உன்னையெல்லாம் கொண்டு குழியில இறக்குனாலும் தப்புலடி. நல்லா இருக்க குடும்பத்தை அறுத்து வேடிக்கை பார்க்க நினைக்கிறியா? ஏடி நம்ம இருந்த இருப்பெல்லாம் மறந்துட்டல, சோத்துக்கு தின்னாலும் மறந்துட்டல. நீ ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நம்ம கிட்ட வர போதே எட்டி வச்சுன்னு வச்சுக்கோ, நீ உருப்பட மாட்டே நானும் உருப்பட மாட்டேன். 2 பேரும் தெருவில் நின்று பிச்சை தாண்டி எடுக்கணும். எப்படி மாமா எப்படி 4 தங்கத்துக்கு நடுவில் இப்படி மரக்கட்டையை பெற்று வச்சிருக்கீங்க? இவன் நம்ம குடும்பத்துக்கு பலன் சேர்க்கிறவளா? இவன் பேசி பேசி நம்ம குடும்பத்தை வேற எடுத்துருவா மாமா. நாக்குல சனி வச்சு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை எனக்கு எண்ணி கட்டி கொடுத்தீங்களோ அன்னைக்கு பிடிச்ச தருத்திரம் இப்பதான் மெல்ல மெல்ல விலகுச்சு. அது இந்த தருத்திரத்துக்கு பிறக்கல. இவெல்லாம் சோத்துக்கு இல்லாம தருத்தம் பிடிச்ச அடைஞ்சாதான் இவன் வாய்க்கோட பாடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? உருப்பா போய் இந்த ஊர் பயில்கள் என்ன பார்த்து சிரிச்சு செல்லா காசு அங்க திரும்பி நினைச்சாலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. கொலை பண்ணிடுடி ஒண்ணு. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.